அம்மா மாடு வைக்க போற வரீங்களா 2400 ஸ்கொயர் ஃபீட். ஐயோ நம்ம மேட்ரு. அடுத்தது நம்மளே தான். ஏய் பைத்தியக்காரா, வந்த உடனே உன் சொந்த வேலையை ஆரம்பிச்சிட்டியா? அதெல்லாம் தூக்கி போட்டு கடை வேலையை ஒழுங்கா பாடுறா. உன்ன தாண்டா இங்க பாடுறா. 3000 ரூபாய் பணம் வாங்கி 3 மாசம் ஆச்சு. இந்தா தர்ற அந்த தர்றன்னு சொல்லி இது வரைக்கும் காசு கொடுக்கவே இல்லை. இப்ப 4வது மாசம் பிறந்து 15 நாள் ஆச்சு. எப்படா பணத்தை கொடுக்க போற? ஏங்க கோர்ட்ல கேஸ் நடக்குது. கேஸ் முடிஞ்சதும் வீடு கைக்கு வந்துடும். வீடு வந்ததும் பணம் கை நிறைய வரும். வந்தா உங்களுக்கு கொடுக்காம நான் என்ன வச்சிருக்கா போறேன்? முட்டாள்தனமா பேசுறீங்களே. வாங்கும்போது ஒரு பேச்சு, பணத்தை திருப்பி கேட்டா ஒரு பேச்சு. டேய் வட்டியை ஒழுங்கா மரியாதை இப்பவே கொடுக்கணும். அந்த வட்டிக்கு தான் இப்ப உங்கள்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். நல்லா எடுத்து சொல்லுங்க, காதுல விழுகிற மாதிரி. நீ தெரியாம பேசாத. வட்டியோட வட்டிக்கு தான் இவன் வேலை பார்க்கறான். டேய் வட்டி எனக்கு இப்பவே கொடுத்துரு. அசல வேணா பொறுமையை எப்பாவது கொடு. அசல் வாங்குற கொடுக்க மனசே வராது. வட்டி வாங்கிட்டே இருக்கணும். வட்டி கொடுக்கறதும் சாகாம இருந்துட்டே இருக்கணும். டேய் இந்த 1000 2000க்கெல்லாம் வட்டி வாங்கி சோறு தின்னா நீ செத்துள்ள கொண்டு போய் போறதுக்கு ஆள் இருக்காதுடா. நாரித்தான் காவே. செத்ததுக்கு அப்புறம் நார்னா என்ன, வாசனை அடிச்சு என்னடா? ஏய் வாழும் போது வாசனையாவும் சந்தோஷமாவும் இருக்கணும். நண்பர்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ கண்டிப்பா கடன் கொடுக்க கூடாதுன்னு கை மேல அடிச்சு சத்தியம் வாங்கிட்டு எங்க அப்பா செத்து போயிட்டாரு. நான் அதையும் மீறி இவனுக்கு கடன் கொடுத்தேன். என் புத்தியே அதிகமா போயிட்டான். வா முருகா வா. வா முருகா வா. வா முருகா வா. எக்கோ வா. இல்ல ஜாலா ஜாலா. ஆமா ஊர்ல விசேஷமா? கரகாட்ட சேதா வேணுமா? ஒரு நல்ல உங்க முகத்துல முடிச்சிட்டு போலான்னு வந்தேன். இவன் முகத்திரியா? டேய் என்ன பாத்துட்டு போலான்னு வந்தியா? அங்கிருந்தே பாத்துட்டு போக வேண்டியதானே? ஏன் தூரமா இருந்து பார்த்தா உனக்கு கண்ணு தெரியாதா? கிட்ட பார்வையா? கிட்ட பார்வை இல்லையப்பா, சுட்ட பார்வை. இவனு மாட்டிக்கிட்டான். ஏய் அனாவசியமா என் தொழில தலையிடாத. உன் தொழில நான் குறுக்கிடுறேனா? வெட்டியா என் கடையில வந்து உட்காந்துட்டு போன் எடுத்து வச்சுட்டு அங்க நல்லா இருக்குது இங்க நல்லா இருக்குது, ஏக்கரா 4 லட்சத்துக்கு போகுது, ஒரு கிரவுண்ட் 1 கோடிக்கு போகுதுன்னு வெறும் வாய் சவடால் விட்டு வில்லங்கமான இடத்த ஏமாந்தா இடிச்சு வாய் தலையில கட்டிட்டு புரோக்கர் கமிஷன் வாங்கல. அது தொழில் ரகசியம். உன்னை பேசி பிரயோஜனம் இல்லையப்பா. உன் பொண்டாடி ஆசை கொண்டு நிறைய இருக்குது. நீ இன்னும் பேசுவே, இதுக்கு மேலேயும் பேசுவே, அதுக்கு மேலையும் பேசுவே. நீ போன நிறுத்து. அவன் கிடக்குறான். நீ வந்த விஷயத்தை சொல்லு. அண்ணே அவசரமா 1000 ரூபாய் கொடுத்தோதுனே. 1ஆம் தேதி கொடுத்துறேனே. 1000 ரூபாய் இருக்கா? இந்த ஒரு முறை உதவி பண்ணுனே. 1ஆம் தேதி கண்டிப்பா கொடுத்துறேன். இல்லன்னா 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் வட்டி வாங்கிட வேண்டியதானே. வாய மூடுறா. பயப்படாதீங்கண்ணே, 1ஆம் தேதி கொடுத்துட்டு போயிடறேனே. நான் எதுக்குப்பா பயப்படுறேன்? நீ வாழ்நாள் பூரா கடன்காரனா இருந்துடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துலதான் அப்படி சொன்னேன். புரியுதா? ஆமா அந்த சைக்கிள் யாருது? என்னோட சைக்கிள் தானே. அப்படின்னு சரி, 1ஆம் தேதி வரல உன் சைக்கிள் எங்க இருக்கட்டும். நீ பணத்தை திருப்பி கொடுத்துட்டு உன் சைக்கிள் எடுத்துட்டு போ. சரிண்ணே சரிண்ணே. 1 2 3 4 5 6 7 8 9 இந்தா 9 100 ரூபா நோட்டா இருக்கு. திருப்பி கொடுக்கும்போது 10 100 ரூபா நோட்டா கொடுத்துட்டு உன் சைக்கிள் எடுத்துட்டு போ. 1000 ரூபாய் நோட்டை ஒரே தாளா கொடுத்தா வாங்க மாட்டியா? என்னங்கடா இது கணக்கு? போ போ. உனக்கு நல்ல டேய் உனக்கு சரி பிடிச்சிட்டா? கஷ்டப்படுற ஒருத்தனுக்கு உதவி செஞ்சா உனக்கு பிடிக்காத? டேய் நீ கஷ்டப்படுறவனுக்கு உதவி செஞ்சா எனக்கு பிடிக்கும். ஆனா அதையும் விட்டு வாங்குற வாரு அதான் எனக்கு பிடிக்காது. பணம் என்ன சும்மாவா வருது? இரு என்னைக்காவது ஒரு நாளைக்கு உனக்கு பணம் வேணும்னு என்கிட்ட வருவில்ல, அப்ப வச்சுக்கிறேன். அப்பா உங்கள்கிட்ட கடனே வாங்க மாட்டப்பா. உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு சொத்தையெல்லாம் இழந்துட்டு பத்திரமா வச்சு எண்ணிட்டு இருக்கான் பாரு ஒரு பைத்தியக்காரன். என்ன பைத்தியாரன் சொன்ன குத்திய பைத்தியாரன் சொல்லப்பா. எந்த பைத்தியம் தன்னை பைத்தியம்னு ஒத்துக்குது? சைக்கிளை தொடச்சு சுத்தபத்தமா வச்சிருக்கானுங்களா? எவ்வளவு மண்ணோட இருக்குது பாரு. இவனே அழுக்கு மூட்டை அழுக்கு தொடக்கிறது அப்படித்தான் போட்டு. இது என்ன மட்கால் என்னமோ எழுதி இருக்குது. வீரகாளி வீரகாளி அம்மன் துணை. அம்மா உன் துணை இருக்கிறதுனாலதான் அடிக்கடி அடமான பொருளா வந்து என் கடையில குவியுது. POLICE அப்படின்னா பாலிஸ். போலீஸ் பாலிஸ் இல்ல போலீஸ். போலீஸா? அங்க பாரு. டீ கடையில நிப்பாட்டி வச்சிருந்த சைக்கிள் எடுத்தாருந்தது யாரையா? தொலைச்சு போடுவோம் தொலைச்சு. அப்ப ஏன் 1000 ரூபாய்? அங்க பாத்து தைடா. நீங்க என்ன பாக்குறீங்க? ஆமா நீ பெரிய ஐஸ்வர்யா ராயி பாத்துட்டாலும். டேய் பேச்சு விட்டு வேலைய பாருடா. வா முத்தையா. வணக்கண்ணே. வா முத்தையா வா. என்ன கையில பெரிய பையோட வர்ற? 70 ரூபாய்க்கும் போயிட்டு வரேண்ணே. என்ன கொடுக்க போறியா? குடு இந்தாங்கண்ணே. வாசம் பலமா இருக்கு. பிரியாணிண்ணே. என்ன விசேஷம்? விழுதூர் மச்சான் கடை போட்டிருக்கான்ல, நீங்க பிரியாணினா விரும்பி சாப்பிடுவீங்களே, அதான் ஆளுக்கு ஒரு பொட்டலம் எடுத்துட்டு வந்தேன். எனக்கு இந்த மணி தேங்க்ஸ். கொண்டா இதே திங்க மாட்டிய குடு. இது என்ன பாட்டில்ல? ஏய் எப்பயா தண்ணி அடிக்க ஆரம்பிச்ச? அண்ணே தேனுண்ணே சும்மா இருங்கண்ணே. மழை தேனு உங்க பொண்ணுங்களுக்கு வெந்நீர்ல தினமும் காலையில கலந்து கொடுத்தீங்கன்னா உடம்பு துரும்பா இழைச்சிரும். நீங்க சாப்பிடாதீங்க, சின்ன பிள்ளை ஆயிடுவீங்க. போ தம்பி. இவனா சின்ன பிள்ளையாவா?
இவன் பல சின்ன பிள்ளைகளை உருவாக்கிடுவானே. ஏ பைத்தியம், கத்திய உள்ள வை. லூசு லூசு. உன் துணியெல்லாம் தைச்சாச்சு. எல்லாம் சரியா இருக்கானே? இருக்கு. அப்ப நான் வரேண்ணா. அண்ணா வரேண்ணா. ரொம்ப நன்றி அண்ணே வரேன். உஷாராக்கியா? ஓரம்போ ஓரம்போ ஒத்துக்கால வண்டி வருது. ஏ மாமா நல்லாக்கியா? பிடிக்கல வேணடிக்கியா? இந்த நரம்ப இங்க எதுக்கு வர்றான்? என்னென்ன வில்லங்க பண்ண போறானோ? ஏ மாமா யோ, எப்படி இருக்கீங்க? என் மேல உனக்கு வெகு அக்கறை. அக்கறை இல்லாம நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? தாய் மாமனாச்சே. எப்படி நல்லாக்கியா? என்ன பைலோனங்கள் எப்படி இருக்கீங்க? நான் உனக்கு அங்கிளா? அங்கிளே குத்திடுவேன். ஊருக்குள்ள வந்தியா, வேலையை பாத்தியா, கிளம்பிட்டே இரு. ஏண்டா எத்தனை நாளைக்கு இப்படி பிரம்மச்சாரியாவே இருப்ப? உன் மாமன் தான் 3 பொண்ணுகளை பெத்து வச்சிருக்கான்ல, ஏதாவது உன கழட்டு போ. பாத்தீங்களா எங்கிட்டே வம்பு வளர்க்குறீங்களே. நல்ல சொன்ன பிடிக்காத. என்ன மாமா கூட இல்ல? ஒண்ணு இல்ல கூட தொடாத. ஒண்ணுல ஏன் கூட தொட கூட மாட்டீங்க? என்னன்னா பாப்பேன். அது வேற ஒண்ணு இல்ல. என் பொண்ணுங்க புறா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டதுல அதான் 2 புறா வாங்கி உள்ள வச்சிருக்கேன். ஓ அதெல்லாம் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. புறாவை நசுக்கில. ஏதோ பாட்ல மாதிரி தென்படுது. ஐயரா. ஓ அதுவா? அது வேற ஒண்ணு இல்ல. வீட்ல எலி தொல்லை ஜாஸ்தியா போயிடுச்சுல, அதுகளை கொல்றதுக்காக எலி பாசான வாங்கி வச்சிருக்கேன். அதுதான். ஓஹோ முத்து. என்ன? அப்பாடா தப்புச்சேன். எங்க என்ன கிடைக்கும்னு அலையறானே. பிரியாணியும் தேனும் இருக்கு. என்னது பிரியாணியும் தேனுமா? ஆமாண்டா, கல்யாணம் ஆனா வலுவும் தெம்பு வேணும்ல. வலுவுக்கு பிரியாணி, தெம்புக்கு தேனு. போட்டடி. மாமா என்ன? நான் வீட்டுக்கு தான் போறேன். கூட கொடுத்துட்டா. உனக்கு அந்த சிரமம் வேண்டாம். போகும்போது நானே எடுத்துட்டு போய்க்கிறேன். ஏய் நீ ராத்திரி தானே போவே? சைக்கிள்ல போறான், விரசலா போறான், கொடுத்து விடு. வேண்டாம் வேண்டாம், நானே கொண்டு போய்க்கிறேன். அட கிறுக்குனா இருக்கியே, என்னைக்கு இருந்தாலும் வீட்டு மாப்பிள்ளையா போறாங்க, நம்பி கொடுத்து விடு. ஏய் எடுத்துட்டு போப்பா. நீ நேரா வீட்டுக்கு தானே போற? பின்ன ஜாக்கிரதையா கொண்டு போகணும். இடையில எங்காவது திறந்து பாத்துறாத. சரி மாமா. என்ன அங்கிள் மறுபடியும் அங்கிளா? எப்படி ஆக்கப்பட்ட மாட்டீங்களா? என்ஜாய், ஜாலியா இரு. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தனக்கொரு பாதையை வகுக்காமலே என்னை போலவே ஆட்டையை போடுவான். கூட வெயிட்டா இருக்கு. ஓட்ட சைக்கிள் கொஞ்சம் அப்படியே பிடிக்கிறதுக்கு முன்னாடி வாசம் மூக்க தூக்குதே. நல்ல வேலை எவனையுமே காணும். ஒரு கோட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். வாங்கிக்கலாம் போயிட்டமே. நல்லா இருக்கு. நல்ல நாட்டுக்கோழி விலை இருக்கு. இப்படி சாப்பிட்டா தான் மாமா 300 கல்யாணம் பண்ணி 10 பிள்ளை பார்க்க முடியும். நல்லாதான் இருக்கு. நமக்காக வாங்கியிருக்கான். நமக்கு எல்லாம் பிடிச்சி, ஆனா முட்டையில் உள்ள மஞ்சள் மட்டும் பிடிக்க மாட்டேங்குது. எல்லாம் ஆண்டவன் செயல். என்ன மச்சனரே இங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? எங்க உட்காந்து சாப்பிட்டா மதியம். ஓ பிரியாணியா? இந்த முட்டையில் உள்ள மஞ்சள் நான் சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிடுங்க. வாங்கி வாங்கி மெதுவா சாப்பிடுங்க. தொண்டவிக்கு செத்துற போறீங்க. வாயில நல்ல வார்த்தையே வராதா? முட்டையை கூட்டா வாங்கிட்டு போவையா? வாழை பாரு, போகும்போது கல்தடிக்கு வந்து செத்து போவாத. பா ஐயா பச்சிப்பா. உன்னை வச்சு வாழ முடியாம எங்க அண்ணன் ஏன் ஓடி போறான்னு இப்பதான் புரியுது. என்ன தைக்கிறவரே? என்ன? மாப்பிளைய கூப்பிட்டு வீட்ல சாப்பாடு போடாம மரத்தடியில உட்கார வச்சு பிரியாணி போட்டிருக்கிய? நீ என்ன சொல்ற? ஆமா, மாப்பிளை எனக்கு கூட மஞ்சக்கரு கொடுத்தாரு. மாப்பிளை மனசு தங்கமான மனசு. என்ன போல வாழ்க்கை தான். அத நீ சொல்லாதடா. இருடா வர்றேன். கடிச்சு போட்ட எலும்பு இருக்கும், போய் எடுத்துட்டு வா போ. நான் போறதுக்குள்ள பிரியாணியை தின்னு தீத்துருவானோ? இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நாகவாயம் வரான். இவன் எப்படி தப்பிக்கிறது? நமக்கு தெரியாத ஐடியா. எலும்பை இங்கதான் உட்காந்து எலும்பை கடிச்சிட்டு இருக்கானா? இருடா, இப்ப நான் வந்து உன் எலும்பை கடிக்கிறேன். ஐயோ, ஆசை ஆசையா சாப்பிடலாம்னு வாங்கி வச்சிருந்த பிரியாணியை தின்னு தீத்துட்டியா? தேன் பாட்டல் முழுசையும் குடிச்சு தீத்துட்டியா? டேய் எந்திரா எந்திரா. யாரா எழுப்புறது? யமனா? யமன் இல்லடா, உன் மாமன். மாமாவா? மாமா நான் இன்னும் சாவலியா மாமா? எந்திரா முதல்ல. மெதுவா. என்னது சாகலையா? ஆமா மாமா,
நான் சைக்கிள்ல வரும்போது கல்லு தட்டி கீழே விழுந்துட்டு மாமா. கூடையில இருந்த போறா மறந்து போயிடுச்சு மாமா. எங்க நீ வேகன போறீங்கன்னு பயந்து எலி பாசனத்தை எடுத்து குடிச்சிட்டேன் மாமா. நான் சாவ போறேன் மாமா. சாவ போறேன், என்ன காப்பாத்த. டேய் எங்கிட்ட என்ன கதையா விடுற? இனிமே தாண்டா நீ சாகவே போற. எங்க கல்லா டேய் ஓடுறா. என்ன பிடிக்க முடியுமா? நின்னு வயசு என்ன, என் வயசு என்ன? என்ன பிடிக்க முடியுமா? எந்த பக்கம் வந்தா என்ன பிடிக்க முடியாது. போயா கிளடா போயா. அட பாவி, இந்த பக்கம் ஓடுவான்னு நினைச்சா இந்த பக்கம் ஓடிட்டானே. அடிக்கிற மாதிரி பல்சி. ஆமா ஐயோ முதுகிட்டானே. இப்ப தில்றதா உள்ள வாயா. வாயா தண்ணிக்குள்ள வாயா வா. ஏண்டா எனக்கு தண்ணியில கண்டா இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு என்ன தண்ணிக்குள்ள கூப்பிடுறியா? அவனை எப்படி இருந்தாலும் நீ மேல வந்துதான் ஆகணும். அதுவரை நான் இங்க தாண்டா இருப்பேன். நீ இரியா, நான் மீன் பிடிக்க போறேன் பாரு. ஐயோ எனக்கே தண்ணி காட்டிட்டானே. அவனை எப்படி இருந்தாலும் நீ மேல வந்துதான் ஆகணும். நீ வாடா, நான் பாத்துக்கிறேன். அட பாவி, எங்க அக்கா மக அக்கறைக்கே போயிட்டானே. இருற உன்ன உன் மக 3 வண்டி நான் கட்டி 10 புள்ள பெக்கல. நான் உங்க அக்காவுக்கு பிறக்கல. என்னங்க? என்ன என்ன காமாச்சு? என்ன ஒண்ணும் இல்ல. சரி சரி படுத்து தூங்கு. சந்தர்ப்பம் சூழ்நிலை உன் புருஷன் பக்கத்துல பச்சையம்மா படுத்துடக்கூடாதுல்ல. குரங்கு கிட்ட பணத்தை கொடுத்தா நமக்கு மரம் ஏற தெரியணும். என்னங்க? என்ன காமாச்சு? என்ன என்னன்னு சொல்லு. நான் உங்களுக்கு ஏதாவது குறை வச்சிருக்கனா? தெரியலையே. தெரியலன்னா எதுல குறை, என்னத்துல குறைன்னு தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். நம்ம வாழ்க்கையில நாம வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கோம். ஆமா, நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். சரி படுங்க. உன் புருஷன் பச்சையம்மா பக்கத்துல படுத்துடக்கூடாது பாரு. அம்மா தாயே, என் புருஷனுக்கும் பச்சையம்மாளுக்கும் தொடர்பு இருக்குமோன்னு என் மனசு கடந்து அடிச்சுக்குதுமா. தொடர்பு இருக்குன்னா சிவப்பு பூவை கொடு, தொடர்பு இல்லைன்னா வெள்ளை பூவை கொடுமா. ஆட்டங்கத்து குடுக்கலாம் ஒருத்தர கூட காணோம். அதான் சிக்கலே முத்தியாபத்த சொத்தே வா 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 ராசா வா ராசா வா ராசா 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 ராசா. இன்னைக்கு உனக்கு தாண்டா ஆட்டங்கத்து கொடுக்க போறேன். வாடா ராசா, இன்னைக்கு நீ தாண்டா ஆட்ட நாயகன். நம்ம வாசிப்புக்கு இன்னைக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டான். என்ன பச்சையம்மா, இதை வாங்கிக்கோங்கக்கா. தாம்பரத்துல ஒரே தடபுடலா இருக்கு. இன்னைக்கு பிறந்த நாள்க்கா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு பச்சையம்மா. உன் நல்ல மனசுக்கு 300 வருஷம் நல்லா இருப்ப. போதுமா? என்னது 300 வருஷமா? இன்னைக்கு பச்சையம்மாளுக்கு பிறந்த நாளா, அப்படியா? அதான் 300 வருஷம் நல்லா இருப்பேன்னு வாழ்த்துக்கிட்டு இருந்தேன். இதாங்க உங்களுக்கு பிடிச்ச சென்ட். ஓ சென்டா? இதெல்லாம் அதுக்கு பச்சையம்மா, உன் அன்பு ஒண்ணு மட்டும் இருந்தாலே போதும். அக்கா,
குழந்தைக்கு மோதிரம். எதுக்குமா வீண் செலவு? என் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு நான் வாங்கி தரேன். நான் மேலக்காரன் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்க்கா. சரி போயிட்டு வா. இதையும் எடுத்து வச்சு கட்டவா? சரி எடுத்து வச்சு கட்டவனாண்டி. கொஞ்சம் நில்லு. ஒன்னதான் பாக்கணும்னு இருந்தா நீயே வந்துட்ட. என்ன விஷயம்? என்ன செவனாண்டி, மாப்பிள்ள கணக்கா பட்டு வேட்டி பட்டு சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு ஜொலி ஜொலிப்பா போற. எப்படி இருக்கு? எல்லாம் பச்சைமா எடுத்து கொடுத்துருந்தான். நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. உண்மையான மாமனுக்கு மாப்பிள்ள வேஷம் போட்டு பார்த்திருக்கா. ஆனா அவ போடுற வேஷம் வேற மாதிரில இருக்கு. என்ன சொல்றீங்க? பக்கத்திலேயே இருக்கிற முத்தையா வாசனையா இருக்கணும்னு உன் அக்கா மக செண்டு வாங்கி கொடுத்துருக்கா. இந்த நாத்தம் முடிச்ச விஷயத்தையெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. போயிட்டு வாப்பா. ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன அலமேலு பத்த வச்சுட்டியே? அலமேலு நான் எங்கடி பத்த வச்சேன்? உள்ளத சொன்னா பத்த வைக்கிறதுன்னு அர்த்தமா? சமந்தா ஃபாக்ஸ் மாதிரி 3 பொண்ணை பெத்து வச்சிருக்கேன். ஒரு பொண்ணை கரகம் ஆட கூட்டிட்டு போடா முத்தையாங்கிறேன். உன் பொண்ணுக்கு கரகம் ஆட வரவே வராதுங்கிறான். என் பொண்ணுங்க கரகம் ஆடினா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். என்னடி உப்பு சப்பு இல்லாம சொல்ற? நல்லா அழுத்தமா சொல்லு. எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். என் பொண்ணுங்க கரகம் ஆடுறத நினைச்சு பாரு. சும்மா நினைச்சு பாரு. சூப்பரா இருக்கும். என் பொண்ணுங்க ஆடுற ஆட்டத்தை பாக்குறதுக்கு யாருக்கும் குடுப்பனை இல்ல. காமாட்சி, காமாட்சி. அக்கா குளத்துக்கு குளிக்க போயிருக்காங்கண்ணே. சரி, நான் விழுதியூர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். காமாட்சி கிட்ட சொல்லிடு. அச்சோ, சட்டையில பட்டன் இல்ல போல இருக்கு. இருங்க நான் வரேன். கதை அப்படி போகுதா? இருக்கட்டும் இருக்கட்டும், வைக்கிறேன்டி வேட்டு. வரேன். என்னக்கா இன்னைக்கு லேட்டு? பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு வர வேண்டாமா? அதான் லேட்டு. அப்படி என்னத்தை பார்த்துட்டு வரீங்க? நீங்க தாலி கயிறு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு மஞ்சள் உரசி பூசிக்கிட்டு இருக்க. அங்க ஒருத்தி மாஞ்சா கயிறு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னக்கா சொல்றீங்க? நான் சொல்றேன்னு கோச்சுக்காத. குரங்கு கிட்ட பணத்தை கொடுத்தா நமக்கு மரம் ஏற தெரியணும். இங்க பாரு காமாட்சி, என் வீட்டு கதைய முதல்ல சொல்றேன் கேளு. என் தங்கச்சி அதான் என் கூட பிறந்தவதான் என் தலைப்பிரசவத்துக்கு துணையா இருக்கிறேன்னு வந்தா. என் வீட்டுக்காருக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவரு உனக்கு தாண்டி ஒன்னும் தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும்னு அவ கூட போய் சேர்ந்துட்டாரு. எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவ 3 மாசம் உண்டாயிட்டா. புரியுதா? இத்தனைக்கும் அவர் கூட வாழ்ந்து 3 பொண்ணை பெத்து வளர்த்திருக்கேன். பச்சையம்மா நல்லவளோ கெட்டவளோ, சந்தர்ப்பம் சூழ்நிலை. ஓ புருஷன் அவளை தொற்றக்கூடாதுல்ல. நல்லா யோசிச்சுக்கடி. இங்க பாருடா செல்லம், அம்மா எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு பாரு. அழக்கூடாதுடா குட்டி. அங்க பாரு, அப்பா அம்மாவை பாரு. புருஷன் பச்சையம்மா பக்கத்துல படுத்துடக்கூடாது பாரு. அச்சச்சோ, அங்க பாரு, அப்பா எப்படி பிரைஸ் வாங்குறாருன்னு பாரு. அப்பா போட்டோல ஒரே தூசியா இருக்கேடா, தொடச்சு வைக்கலாமா? நீங்க உட்காந்து விளையாடு, இதோ வந்துடுறேன்.
போட்டோல தூசியா இருந்துச்சு, அதான் தொடச்சேன். நீ போ. சரிக்கா.